ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின். ஸோ இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னது a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஏக்கு வந்து எக்ஸ்னும் பிக்கு வந்து 1/xன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ எப்படி மாறிடும் இந்த ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x, நல்லா பார்த்துக்கோங்க, இன்டூ எக்ஸ் மைனஸ் 1/x. புரியுதுங்களா? இப்படி மாறிடுச்சு, கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இப்படி போட்டோம். கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயருக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 27. தட் இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் இங்கே பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 3. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மள எக்ஸ் மைனஸ் 1/xக்கு தான் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 இருக்குல்ல, இது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ 27 டிவைடட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x இதோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ், 9 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.